கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துடைய கடைசி மணி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? புது வருஷம் எப்படி இருக்குமோ, உண்மையா ஆராதிச்சா செழிப்பான மேட்டில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். ஆமென், ஆமென். பழைய வருஷ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆமென். இந்த வருஷம் செய்தி பாஸ்டர்மா பேரில் சீட்டு விழுந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய மிஷனரி அவர்கள் வருஷம் செய்தியை கொண்டு வருவாங்க. வட இந்தியாவில் இந்த வருஷம் ஊழியத்தில் இருக்காங்க. பல ஆண்டுகளாக அவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது உண்டு. அநேருக்கா நம்ம ஜெபித்த யாரையா கூப்பிடலாமான்னு சொல்லி ஜெபித்த போது அது சரியான ஆண்டவருடைய நடத்துதல் இல்லை. பாஸ்டர்மா கேட்டபோது ஜோமணி சொல்கிறேன்ட்டாங்க. பிற அடுத்த நாள் சொல்கிறேன், இல்லை நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பழைய வருஷ செய்தியை பாஸ்டர்மா மூலமாக கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஓட்டு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். உற்சாகமாக கரந்தட்டி வரவேற்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம். ஆனாலும் தேவ சமூகத்தில் வார்த்தைகளை கேட்க போறோம். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகள் உடைய வேண்டும். அது மட்டுமல்ல, ஜனங்களுக்குள் ஒரு மனம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. வருடங்கள் காலங்களோ என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களோ என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தா என்னை தாங்கினீர், வல்ல கரத்தா என்னை தாங்கினீர். சிறகாலே மூடி காத்துட்டீர், சிறகாலே மூடி காத்துட்டீர். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாள் ஆண்டவனே சோத்ரோ. இந்த வருடம் முடிவு ஆண்டவனே, ஆண்டவனே, இந்த மெசேஜுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸ்கள், சிறு பிள்ளைகள் மூலமோ பெரியோர்கள் மூலமோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் சுவாமி. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை அடிக்க நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு சில சாட்சி மட்டும் கேட்குறேன். இந்த வருட வாக்கு தத்தம் என்ன? இந்த சபைக்குரிய இந்த வருட வாக்கு தத்தம் என்ன? உபவாச ஜபத்துக்கு வர பிள்ளைங்க சொல்லுவாங்க கரெக்டா. இந்த சபைக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? வனாந்தரம் செழிப்பாய் மாறும். நம் வாழ்க்கை வனாந்தரம் செழிப்பாய் மாறி இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. வாக்கு தத்தம் நிறைவேறிக்கா இல்லையா? அது மட்டும் இல்லை, 2 சாட்சியை சொல்கிறேன். இந்த வாரத்தில் பாருங்க, பாஸ்டர் ரொம்ப முடியாத ஆயிட்டாங்க, நானும் ரொம்ப முடியாத ஆயிட்டேன். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அற்புதமாய் விடுதலை கொடுத்து எங்க 2 பேரை சாட்சியாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லோருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் எடுக்கல, ஒரு சில வார்த்தைகளோடு உங்களோடு பேச காத்திருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 102 அதிகாரம் 1-5. சங்கீதம் 102. நூற்றி 3 1-5 வரை.
போதுமானது. தாவீது தன் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொல்றான். ஹல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு இந்த வருடத்துல தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. எனக்கு மட்டும் அல்லேலூயா சொல்லணும். ஏன் என்ன அல்லேலூயா சொன்னா தேவனுக்கு மகிமை. யாராவது இப்படி இருந்தா பிடிக்காது. மெசேஜ் என்ன பிடிச்சோ பிடிக்கலையோ அதை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைன்னு சொல்லி உற்சாகமாய் கேட்க வேண்டும். வசனத்தின் மேல் தான் தேவன் பிரியமா இருக்கிறார். பாட்டு பாடுறோம், வொர்ஷிப் பண்றோம், எல்லாம் நல்லது. அதை காட்டிலும் வார்த்தையில் தான் அற்புதங்கள் உண்டு, வார்த்தையில் தான் அதிசயங்கள் உண்டு. வார்த்தையை தான் பிசாசு கேட்க விட மாட்டான். தூக்கத்தை கொடுப்பான், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொடுப்பான். ஆனால் வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை பிடிக்கும் போது வார்த்தையை தான் தேவன் பலப்படுத்த முடியும். பாட்டும் வேணும், வொர்ஷிப்பும் வேணும். எல்லாவற்றை காட்டிலும் மேலானது வார்த்தையோடு தான் பேச முடியும். ஹல்லேலூயா. முதலாவது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் நீக்கினார். இந்த வருடம் முழுவதும் நாம் எவ்வளவு அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியாதமான இல்லாத காரியங்கள் அநேகத்தை செய்திருக்கோமோ இல்லையோ. பெரிய பாவம் செய்யாவிட்டாலோ வசனத்துக்கு நடுங்காமல் இருந்திருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருக்கலாம். தேவன் விரும்புகிறபடி வாழாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்மளை தேவன் மன்னித்து இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து நம்மளை ஒரு குறைவின்றி கொண்டு வந்தாரு. அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் எடுத்த வசனத்தை அத்தனையோ என் மகன் மூலம் பாட்டு வொர்ஷிப்பில் கொண்டு வந்தார். நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். டாடி, நான் கொண்டு வந்த வசனத்தை நீ மேக்சிமம் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு மீதி நீ பேச வேண்டும். அவர் பேசுகிறவரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. பேசுகிறவரா இல்லையா? அவர் பேசுகிறவர். கழுதையை கொண்டு பேச முடியும். இந்த இடத்தில் பேசுகிறவர் அவர் ஒண்டிதான். என்னை மறைத்து அவர் வெளிப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு புகழ் அல்ல, தேவனுக்கு புகழ் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். இரண்டாவது நோய்களை எல்லாவற்றை நீக்கி இருக்கிறார். எவ்வளோ நோய்கள், எவ்வளோ பெரிய வியாதிகள், கொள்ளை வியாதி, ஜுரம், இன்னும் அநேக எவ்வளோ பல 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 வியாதிகள் அநேகருக்கு வந்திருக்கலாம். அநேக பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஜுரம், தலைவலி, படுக்கைப்படுத்தியா இருந்தேன். அநேகர் சொன்ன காரியங்கள் அவள்தான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுத்து எல்லா நோய்க்கும் பரிகாரியா இருந்து நம்மளை பாதுகாத்து இந்த வருடம் முடிவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம்? அவர் 10 பேருக்கு அற்புதத்தை செய்தார். ஆனால் அவருக்கு நன்றி சொல்ல வந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆளு. மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இந்த வருஷ கடைசியில அவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இரண்டாவது அவர் என்ன பண்றாரு? உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வந்த ஜீவனுக்கு அநேக நேரம் நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியில போயிட்டு திரும்பி வர்றதே பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, நடந்து போனாங்க, அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. சொல்ற காரியம். அநேகர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, காணோம் பாரு அநேக. ஆனாலும் நம்முடைய தகப்பன் நம்மளுடைய ஜீவனை காத்தார், நம்முடைய பிராணனை காத்தார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், அவரை சோத்தரிக்க வந்திருக்கிறோம். ஐந்தாவது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார், கழுகுக்கு சமமான உன் வயதை வாழ திரும்ப அளித்திருப்பார். சத்தமா ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. நான் எங்க ஆபீஸ்ல சொல்லுவேன், நான் விஆர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை மம்மி, உங்களுக்கு 59 வயசு ஆகல, நீங்க இன்னும் எங்களை காட்டிலும் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, இளமையா இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படி இளமையா வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா அவ்வளோ இளமையாய் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அப்படி வைத்திருக்கிறாரா இல்லையா? நம்ம விசுவாச பிள்ளைகளை அப்படியாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா.
முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், இரண்டாவது நம்ம நோய்களை நீக்கினார், மூன்றாவது பிராணனை காத்திருக்கிறார், நான்காவது நம்மளை நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா நன்மையினாலோ எல்லா ஆசீர்வாதத்தினாலோ நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு இல்ல, அனுதினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காலையில் எழும்பும்போது தேவனே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளை அவரோடு சொல்ல வேண்டும். அனுதினமும் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அடுத்து எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. போதுமானது. இரண்டாவது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி இருக்கிறார். சத்தமா? இன்னும் சத்தம் பத்தாது. இன்னும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். யாராவது சாப்பாடு கஷ்டப்பட்டீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. யாராவது வீடு இல்லாத இருந்தீங்களா? இல்லை ஏதோ ஒரு குறைவு இருந்ததா? எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நித்தமும் நம்மை வழி நடத்தி வந்தார். ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தார். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் விரும்புகிறது சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி இருக்கிறார். வறட்சி, பஞ்சம், எல்லாருக்கும் பசி பட்டினியோடு அநேகர் இருந்தாலும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஒரு குறைவின்றி வழி நடத்தி இருக்கிறார். சத்தமா? ஒரு வேளை கூட சாப்பிடாத இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் தேவன் அப்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தினார் அல்லவா? அதற்கு ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம். அதற்காக தான் அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் நம்மளை நித்தமும் நடத்தி இருக்கிறார். மகா வறட்சியான காலங்கள், கொடிய பஞ்சங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய தகப்பன் நம்மளை வழி நடத்தி வந்தார் அல்லவா? அதற்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாயை விரிவாய் திறந்து தேவனை சோத்தரித்துக் கொண்டே இருங்க. இன்னும் ஒரு சில நிமிடம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலப்புறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே வழி இதுவே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை கேட்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாம் அநேக நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை போய் கொண்டிருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்போம். தேவ சித்தத்தை அறிந்து செய்யாமல் காணப்படுவோம். தேவ சித்தத்தை அறியாமல் காணப்பட்டு கொண்டிருப்போம். தேவன் சொல்வார், மகளே மகனே இந்த பாதையில போகாத, இதை செய்யாதே என்று சொல்லும்போது நாம் அநேக நேரம் தேவனுக்கு சத்தத்தை கேட்காமல் கீழ்ப்படியாமல் அநேக நேரம் செய்து அநேக நேரம் சிக்குண்டு போயிருப்போம்.
ஆனாலும் தேவன் நம்மளை வழி நடத்தி வந்தார் அல்லவா. ஒவ்வொரு நாளும் வழி இதுவே மேய்ப்பன் ஆடை தட்டி விடுவது போல நம்முடைய தகப்பன் மேய்ப்பன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தட்டி வழி நடத்தி வந்தார் அல்லவா. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா. அநேக நேரம் விழுந்து போறோம் அல்லவா. அநேக நேரம் செய்கிற காரியத்தில் தோல்வி வந்ததல்லவா. அநேக நேரம் தேவனை விட்டு பின்மாற்றி போனோமோ. ஆனாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி இதுவே என்று சொல்லி நம்மளை வழி நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீ மெசேஜ் கொடுக்க முடியுமா? நோ 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 நோ, நான் மெசேஜ் கொடுக்க முடியாது. நான் 20 நாள் மெடிக்கல் லீவ் போட்டேன். ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி எனக்கு உடனே வரணும்னு சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனாலும் அன்னைக்கு முதல் நாள் வந்து இந்த இடத்துல உட்காரும் போது தேவன் சொன்னாரு, நீ ஏன் வேண்டாம் என்று சொன்னாய், நான் உன்னை கொண்டுதான் பேசுவேன் என்று சொல்லி சாயங்காலம் வீட்டுக்கு போனேன். பாஸ்டரோடு சொன்னேன், எப்பா நான் மெசேஜை கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாரை கொண்டு செய்ய முடியுமோ அவரை கொண்டுதான் செய்ய முடியும். உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உங்களை கொண்டுதான் செய்ய முடியும். கர்த்தர் செய்கிற காரியம் அவர் ஆச்சரியமாயிருக்கோ, அவர் வழி நடத்துற விதம் ஆச்சரியமாயிருக்கோ. நீங்கள் நினைக்கலாம், நான் வருட கடைசியில வந்திருக்கிறேன், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி கலங்கி இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அதை சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவர் உங்களோடு தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் நினைக்கலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, நான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவேன். உன் நினைவு என் நினைவில்லை, உன் வழி என் வழியும் அல்ல. நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் நடத்துற வழி வேறு விதமாயிருக்கும், வித்தியாசமாயிருக்கும். இந்த வருடம் முடிவதற்குள் நடக்கவில்லை என்று சொன்னால் தேவன் அனைத்தை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. தூக்கம் வரவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வலப்புறம் இடப்புறம் சாயும் போது தேவன் வழி இதுவே என்று சொல்லி நடத்தினார் அல்லவா. அடுத்தபடியா சங்கீதம் 136:16 எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 136:16 வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 4வது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் செருப்பு தேயில்ல, ஒண்ணுமே பழசாகல, நம்மளை அப்படியாய் நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. நம் எந்த குறையும் படாமல் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார் அல்லவா. காடையை கொண்டு போஷித்தார், மன்னாவை கொண்டு போஷித்தார். ஒரு குறைவின்றி வழி நடத்தின தேவன் நம்மளையும் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல நம்மளையும் வழி நடத்தி வந்தார் அல்லவா. ஒவ்வொரு குறைவின்றி வழி நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. அதற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். சத்தமா இல்லையா? நீங்க சத்தமா சொல்லணும்.
அல்லேலூயா. சத்தமா எங்க உபவாச ஜெபத்தில் வர பிள்ளைங்கெல்லாம் உற்சாகமா சொல்லுவாங்க, உற்சாகமா இருக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களோட தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த நேரமெல்லாம் வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லாத இருந்தது. காடையை கொடுத்து போஷித்தார், மன்னாவை கொடுத்து போஷித்தார், நம்மளையும் வழி நடத்தினார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவரா இல்லையா? அவர் நல்லவர். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. போதுமான நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் நடத்தி வந்த தேவனை துதிக்க வேண்டும். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் நடத்தி வந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு மட்டுமல்ல அனுதினமோ தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான். இரவு தூங்குவதற்கு முன்பாக கர்த்தர் செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்யும் போது தேவன் அதில் பிரியமாயிருப்பா. நான் நன்மை செய்தாலோ தீமை செய்தாலோ என் பிள்ளை எனக்கு நன்றி செலுத்த மறக்கவே முடியலை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை துதிக்க வேண்டும். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கடைசியா தேவன் அருளிய சொல்லி முடியாதது. தேவன் நமக்கு எவ்வளவு சொல்லி முடியாத அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்தால் ஒரு நாள் போதாது, வருடம் போதாது. அவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரம் எல்லா சூழ்நிலையிலோ எல்லா நேரத்திலோ நம்முடைய தகப்பன் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு பாடலை பாடி அப்படியே ஒரு நாள் என்னை மறவா, இந்த பாடலை பாடி அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. வருடங்கள் காலங்களோ என்னை வழுவாமல் காத்தீரையா. சொல்லுங்க. வருடங்கள் காலங்களோ என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தா என்னை தாங்கினீர், உம் கரத்தா என்னை தாங்கினீர். மூடி காத்துட்டீர், உம் சிறகாலே மூடி காத்துட்டீர். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
சொன்னியோ அதை என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் டாடி. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையானது 30, 60, 100 விளந்து பலன் கொடுக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன். இதன்படி நடக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கு இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை அடிக்க நல்ல பிதாவே ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல உற்சாகமா பாச்சமா ஒரு கறந்துட்டு கொடுங்களேன். ஆமென். தம்பி தொரை குடிக்க தான் ரொம்ப பிடிக்கும் பாசமா செய்து. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். என் ஆத்துமாவே அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? ஆறான இல்லை இனிமேதான் புது வருஷத்துல போக போறோம். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு ஸ்தோத்தரிக்கணுமா? நம்முடைய அக்கிரமத்தை மன்னிச்சதுக்காக. சிலுவை ரத்தத்தினால் நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருக்கு. ஆமென். ரெண்டாவது, நோய்களை பாருங்க. உண்மையாவே இன்னைக்கு நான் செய்தி எடுக்கக்கூடிய லெவல்ல இல்லை. நேற்று சனிக்கிழமை இல்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் தான் திங்கக்கிழமை பிறக்குது, புது வருஷம் பிறக்கு. அப்படி தானே? விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் அந்த வலது கண்ணு குத்தெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி வெளிச்சத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. போன கிறிஸ்மஸ் அன்னையிலேருந்து கண்ணில் அந்த கருவிழியில் அடிபட்டு வீங்கி இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கண்ணில் ஆயின்மெண்ட் 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 விதமான ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்கேன். சரியான மாதிரி எனக்கு தெரியல. செய்தி வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு எப்படி நான் நோட்ஸ் எடுக்க போறேன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா ஒண்ணுமே இல்லை. நீங்க பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்ல பைபிள் கண்ணாடி போட்டு ரீட் பண்ணுங்க, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆல்ரைட் போங்கன்ட்டாங்க. ஆனா எனக்கு தாம்பரம் போயிட்டு வரக்கூடிய லெவல்ல கூட நான் இல்லை, ஒரு தம்பியை தான் அழைச்சிட்டு போனேன். ஆனா மத்தியானம் அன்னைக்கு கடைசி நாள், ஜெப நாள், செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக 5 நாள் ஜெபம் நடக்குது. வந்து பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிட்டேன். சந்தோஷமா தான் கைதட்டுங்களேன். அல்லேலூயா. உண்மையாவே மார்னிங் சர்வீஸுக்கு நான் சாமுகிட்டே யாருக்கே செய்தி கொடுக்கணுங்க என்ன எனக்கு இல்லை, கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு வசனம் கிடைச்சிருந்து, நான் எம்மாத்திரங்க தலைப்புல செய்தி கொடுக்கணும் அந்த பக்கத்தை விட்டுட்டு தான் புது வருஷம் செய்தியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால தம்பிகிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். தம்பி சொல்லிச்சு, நீங்கள் கொடுக்குறதா கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சரி உற்சாகப்படுத்திட்டோம், நம்ம அதை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காலையில் பேச வச்சுட்டேன். இன்னைக்கு கண்ணாடியும் போடல, ஒன்றும் இன்னைக்கு ஃபுல்லாக நான் மருந்தே எடுக்கலை, போடுறதுக்கு டைமும் இல்லை. ஆனால் நல்ல பார்வையோடு கொடுங்க மத்தியில் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நோய்களை குணமாக்கினார். அல்லேலூயா. அதில் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நன்மையினால் உன் வாய திருப்தி ஆக்குறார். கடைசியா சொன்ன கழுகுகளுக்கு சமானமா. எப்பவுமே நான் கிறிஸ்மஸ் நியூ இயர்னா சட்டை போட்டு டையை போட்டு அப்படி எப்பவுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூத்தா மாறணும்னு நினைப்பேன். இந்த தடவை பழி வாங்கிட்டாங்க. எங்க மருமகன் ஜிப்பா போட்டா நீங்களும் போட்டு ஆகணும்ட்டாங்க. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமே பாஸ்டம்மா போட்டு சொன்னாங்க, இப்பதான் தாத்தா மாதிரி இருக்கீங்கன்ட்டு. உண்மையாவே கர்த்தர் இளமையா தான் நான் நினைக்கிறேன். வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா.